இந்த உம்மத்தினுடைய ஹஜ்ஜுக்கு காரணமானவர்கள், இந்த உம்மத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைப்பதற்கு காரணமானவர்கள், உலகத்தில் இன்றைக்கு வரைக்கும் நினைவு கூறப்படுகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச நிறைய துவாக்கள்ல ஒரு 3 துவாவை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். குர்ஆன்ல உலகத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் அது. அடிக்கடி அவங்க செய்கிற துவான்னு அல்லாஹ் இந்த 3 துவாவை சொல்றான். இது ரொம்ப முக்கியமான துவா. இந்த 3மே சூரா இப்ராஹிம்ங்கிற ஒரு சூறாவே அல்லாஹ் சொல்றான். குர்ஆன்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 இடத்துல இப்ராஹிம்ங்கிற பெயர் அல்லாஹ் பயன்படுத்துறான். குர்ஆன்ல ஒரு நபியினுடைய பேரை 200 இடத்துல அல்லாஹ் சொல்றான். அப்படி ஒரு சூறாவுக்கு பெயர் அல்லாஹ் இப்ராஹிம் வச்சிருக்கான். அந்த சூறாவில் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச இந்த 3 துவா அல்லாஹ் சொல்றான். முதல் விஷயம் என்னன்னா, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹப லி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக். அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவாங்களா, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு வயசான காலகட்டத்தில் இஸ்மாயில் இஸ்ஹாக்னு 2 பிள்ளை அல்லாஹ் தந்தானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் சொல்லுவோம். இது நமக்கு பாடம். அல்லாஹ் நமக்கு தந்த பிள்ளைகளுக்காக நம்ம அடிக்கடி அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் வஹபலி, எனக்கு அன்பளிப்பாக தந்தான். அல்லாஹ் எனக்கு தந்த மக்களுக்காக எப்பொழுதுமே துஆ செய்யணும். மக்களுக்காக எப்பொழுதுமே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அது பெரிய பாக்கியம். அது அதனால தான் இஸ்மாயில்ங்கிற ஒரு பிள்ளை அல்லாஹ் தஆலா அறுப்பதற்கு எடுத்துமே அல்லாஹ் திரும்ப கொடுத்துட்டான். ஏன்னா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற எந்த மக்களையும் அல்லாஹ் நம்மகிட்ட இருந்து அல்லாஹ் பிரிக்க மாட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாடம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹப லி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக். எனக்கு வயசான காலகட்டத்தில் இஸ்மாயில் இஸ்ஹாக் 2 பிள்ளையை தந்தான் மாத்திரமல்ல, 2 பிள்ளைகளின் வழியாக அல்லாஹ் கிட்டத்தட்ட 70,000 நபிமார்கள் இந்த 2 பிள்ளைகளுடைய வாரிசாகத்தான் வந்தான். அல்லாஹ் அவ்வளவு நபிமார்கள் அல்லாஹ் கொடுத்தான். ரெண்டாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ. யா அல்லாஹ், இந்த துவாவை சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க தொழுகையில சேர்த்து ஓதுவோங்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த துவாவை நம்ம தொழுகையில நம்ம சேர்க்கிறதே கிடையாது. இது தொழுகையில ஓதப்பட வேண்டிய துவா. அத்தஹியாத்தை முடிச்ச உடனே இந்த துவாவை ஓதுறது ஹதீஸ் ஷரீஃப்ல இருக்கு. இந்த துவா ஓதல் சஹாபிகள் ஓதி இருக்காங்க. இந்த துவா என்ன துவா? அது அத்தஹியாத் முடிச்ச உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவா, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي. யா அல்லாஹ், என்னையும் என் மக்களையும் தொழுகையாளியாக ஆக்கு அப்படின்னு அர்த்தம். இது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி தர துவா. குர்ஆனுடைய துவா இது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதாக அல்லாஹ் சொல்றான், என்னையும் என் மக்களையும் தொழுகையாளியாக ஆக்கி என் துவாவை கபூல் செய் அப்படிங்கிற இந்த துவா ரெண்டாவது துவா. மூணாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், ரப்பனா உஃபிர்லி வ லிவாலிதைய வ லில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். யா அல்லாஹ், என்னையும் என் பெற்றோர்களையும் மூமினான அனைவர்களையும் நீ பாவத்தை மன்னிச்சிரு. பெற்றவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கணும். பெற்றவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கிறது தனக்காக, மூமின்களுக்காக, பெற்றவங்களுக்காக. இந்த துவா கேட்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கற்றுத்தந்த இந்த 3 துவாக்கள் குர்ஆனின் மூலமாக இந்த உம்மத்தில் சுன்னத்தாக்கி தரப்படுகிறது. இதெல்லாம் எத்தனையோ